ஹாய், வெல்கம் டு எஸ்சி கிளாஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டம் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். அதில் சிங்க்லி ரீன்ஃபோர்ஸ்ட் பீமுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டம் ப்ராப்ளம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்ட் பீமுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டம் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டில் பார்த்துக்கலாம். டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்ட் பீம்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் reinforcement rods are provided both in compression and tension zone. ரெண்டு ஜோன்லேயும் reinforcement rods ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது டபுள்யூ reinforced rectangular beams. இந்த பீம்களுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டம் ப்ராப்ளம்க்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஏஎஸ்டி ராட் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து எம்யூ லிமிட், தட் இஸ் பேலன்ஸ் செக்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. செகண்ட் போர்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுற ஆர்டினரி பீம் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக்ஷன் ஆனதுனால அதனுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எம்யூ லிமிட், தட் இஸ் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரிமைனிங் போர்ஷனுக்கு ஒரு எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது கான்செப்ட். நம்ம வந்து மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் ப்ரொசீஜர், சின்ன சேஞ்ச் தான், ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைண்ட் எக்ஸ்யூ. எப்போவுமே 4 ஸ்டெப் தான். ஃபைண்ட் எக்ஸ்யூ மேக்ஸ், ஐடென்டிஃபை த செக்ஷன், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீமுக்கு எழுதின அதே ஃபார்முலா கூட கம்பைண்டாக ஒரு சின்ன வேல்யூ மட்டும், தட் இஸ் மைனஸ் எஃப்எஸ்சி இன்ட்டு ஏஎஸ்சி மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எக்ஸ்யூ பை டி ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதாவது பேஜ் நம்பர் 54ல் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். அந்த வேல்யூ கூட பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், அந்த டேர்ம் வந்து அதில் மைனஸ் போட்டு எஃப்எஸ்சி இன்ட்டு ஏஎஸ்சி போட்டால் போதும். அந்த டேர்ம் உங்களுக்கு மறந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 55ல் அந்த ஃபார்முலா எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட்டுக்குள்ளே ஃபார்முலா இருக்கக்கூடிய முதல் 2 லெட்டரையும் எடுத்து இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மைனஸ் போட்டு இதை எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏஎஸ்டி இதில் எல்லா வேல்யூஸும் கிவன் டேட்டாவில் இருக்கும். ஏஎஸ்டி இல்லை, எஃப்எஸ்சி இல்லை, ஏஎஸ்சி இல்லை. இந்த 3 வேல்யூ மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏஎஸ்டிக்கு டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ராடினுடைய ஏரியா, ஏஎஸ்சினா நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் கம்ப்ரெஷன் ஜோன் இன்ட்டு π/4 டயாஸ்கொயர் போட்டுக்கோங்க. எஃப்எஸ்சின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல். ஃபார் 2 வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த எஃப்எஸ்சி சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல் தான். அதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கோட் புக் பேஜ் நம்பர் 68ல் T5 இந்த டேபிளை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 68லேருந்து எடுத்துக்கோங்க. அதனுடைய வேல்யூ கரஸ்பாண்டிங் டு d dash by d அண்ட் எஃப்ஒய். இந்த 2 வேல்யூவும் நம்ம d dash by d கால்குலேட் பண்ணிக்கலாம். எஃப்ஒய் கிவன் டேட்டாவில் இருக்கும். அதை வச்சு இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைண்ட் எக்ஸ்யூ மேக்ஸ். அது வந்து ஆல்ரெடி நம்ம சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீமுக்கு செய்கிறது மாதிரி தான். பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. அதனுடைய டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல், தட் இஸ் ஃபார் எஃப்ஒய்க்கு எஃப்ஒய் 250, எஃப்ஒய் 415, எஃப்ஒய் 500க்கு நம்ம பேஜ் நம்பர் 54ல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எடுத்துக்கலாம். தென் ஐடென்டிஃபை த செக்ஷன். எக்ஸ்யூ மேக்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ்யூ லெஸ் தேன் எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்த அண்டர் ரீன்ஃபோர்ஸ்ட், எக்ஸ்யூ ஈக்குவல் டு எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்த பேலன்ஸ் செக்ஷன், எக்ஸ்யூ கிரேட்டர் தேன் எக்ஸ்யூ மேக்ஸாக இருந்தால் ஓவர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன். இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். எம்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எம்யூ லிமிட் ப்ளஸ் எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட். இந்த எம்யூ லிமிட் சொல்லக்கூடியது பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய பேலன்ஸ் செக்ஷனுக்குள்ள ஃபார்முலா. எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட் சொல்லக்கூடியது பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃபார்முலா. செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். செக்ஷன் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் எம்யூ லிமிட் ஃபார்முலாவில், அதாவது இந்த ஃபார்முலாவில் எம்யூ லிமிட் ஃபார்முலாவில் எக்ஸ்யூ மேக்ஸுக்கு பதில் எக்ஸ்யூ போட்டுக்கணும். 2 இடத்துலையும் போட்டுக்கணும். இப்படியே போட்டிருக்கோம். 0.36 எக்ஸ்யூ பை டி போட்டு ரிமைனிங் இந்த இடத்துலையும் எக்ஸ்யூ மேக்ஸுக்கு பதில் எக்ஸ்யூ போட்டிருக்கோம். தென் எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட் அந்த போர்ஷனுடைய ஃபார்முலா வந்து எஃப்எஸ்சி ஏஎஸ்சி இன்ட்ரு டி மைனஸ் டி டேஷ். அது இந்த இடத்துல இருக்குது. உங்களுடைய பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை அப்படியே எழுத போகிறோம். எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட் ஈக்குவல் டு எஃப்எஸ்சி ஏஎஸ்சி டி மைனஸ் டி டேஷ். அதை பார்த்து எழுதிக்கிறோம். இஃப் இட் இஸ் பேலன்ஸ் செக்ஷன் ஆர் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், த செக்ஷன் இஸ் பேலன்ஸ்டாவோ ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் எம்யூ லிமிட் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபார்முலாவுக்கு அப்படியே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் அதாவது எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி போடுறோம். தென் எம்யூ மைனஸ் எம்யூ லிமிட்டுக்கு பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை இதில் எழுதிக்கிறோம். சரியா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 5. அதாவது ஆல்ரெடி 4 ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் நம்பர் 5. A reinforced concrete beam is 250 mm into 500 mm in size. It is reinforced with 5 numbers of 25 mm dia.
bars in tension zone and 3 numbers of 16 mm dia bars in compression zone at an effective cover of 40 mm. Determine the moment of resistance by limit state method. Assume stress in compression steel as 353 Newton per mm squared. Use M20 grade concrete and Fe 415 grade steel. Given data எழுதிக்கலாம். Reinforced concrete beam is 250 mm into 500 mm in size கொடுத்துருக்காங்க. சைஸ் டைமென்ஷனுக்கு அடுத்து எஃபெக்டிவாக ஓவரால் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நம்ம கேபிட்டல் டின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் பி ஈக்குவல் டு 250 mm, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 500 mm. Then it is reinforced with 5 numbers of 25 mm dia bars in tension zone. Tension zone la numbers 5 numbers, diameter is 25 mm and 3 numbers of 16 mm dia bars in compression zone. Compression zone la numbers 3, diameter 16. Then at an effective cover of 40 mm கொடுத்துருக்காங்க, that is d dash equal to 40 mm. Determine the moment of resistance by limit state method calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Assume stress in compression steel 353, that is FSC is directly given. FSC is டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 353 Newton per mm square. Then grade of concrete and steel கொடுத்துருக்காங்க, FCK and FY இங்கே எழுதிக்கணும். Moment of resistance of doubly reinforced beam. Find XU by D equal to இதே ஃபார்முலா தான் 0.87 FYAST divided by அந்த 0.36 FCK B into D. பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கு கூடால மைனஸ் FSC ASC பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்துக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு தெரியாத வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. AST நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் டென்ஷன் இன்டு π/4 dia square and ASC number of rods in compression into π/4 dia square. உடைய values corresponding values substitute பண்ணிக்கோங்க. Then substitute பண்ணிங்கன்னா XU value உங்களுக்கு 374.014 mm கிடைச்சிருக்கு. இந்த கால்குலேஷன் போடும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல bracket போட்டுக்கோங்க. சென்டரில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. therefore ரெண்டு சைட்லையும் bracket போட்டு எடுத்துக்கோங்க, கீழேயும் bracket போட்டுக்கோங்க. bracket போட்டு அடித்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். Then find XU max. செகண்ட் ஸ்டெப்பில் XU max கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது ஹேண்ட்புக் பேஜ் நம்பர் 54 XU maxக்குள்ள ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கரஸ்பாண்டிங் டு டிஃபரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீலுக்கு XU max by D வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. 4-5 ஆனதுனால XU max by D is 0.48. therefore XU max equal to 0.48 into D. இங்கே D given டேட்டாவில் இல்லை, ஸ்மால் d கொடுக்கல, கேபிட்டல் D is given, therefore capital D minus D dash. that is effective கவரை கேபிட்டல் டிலேருந்து மைனஸ் பண்ணி எஃபெக்டிவ் டெப்த் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா XU max கிடச்சிருக்கு. செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஹியர் XU is greater than XU max, therefore it is over enforced section. இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஃபார்முலா MU லிமிட் ப்ளஸ் MU மைனஸ் MU லிமிட். இந்த ஃபார்முலாவுக்கு MU லிமிட் ஃபார்முலா பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய வேர்ட் ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் செக்ஷன் இஸ் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், அதனால் XU max by D அப்படியே போட்டுக்கலாம். தென் MU மைனஸ் MU லிமிட் இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 55 இருக்குது. அந்த போர்ஷனை அப்படியே எடுத்து அதில் எழுதிக்கோங்க. எடுத்து எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எல்லா வேல்யூவும் நம்ம கையில் இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட் போட வேண்டிய இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த இடத்துல இந்த 1 மைனஸ் இந்த இடத்துல சின்னதாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு அடிச்சிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நியூட்டன் எம்எம்மில் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே டிவைட் பை 10⁶. Then problem number 6, doubly reinforced rectangular beam is 300 mm and 550 mm deep. Effective is reinforced with 4 numbers of 20 mm dia in tension zone and 4 numbers of 12 mm dia in compression zone. Effective cover in both cases is 50 mm. Determine the moment of resistance of the section. If the concrete grade M20 and steel grade Fe 415 are used. Given data எழுதிக்கும். Doubly reinforced rectangular beam is 300 mm and 550 mm deep. Effective is given. That is B small b 300, effective கொடுத்துருக்கிறதுனால small d 550 mm. Reinforced with 4 bars of 20 mm dia in tension zone. Therefore tension zone la number of rods 4, diameter 20 mm. And 4 bars of 12 mm dia in compression zone. Compression zone la number of rods 4, diameter 12 mm.
எஃபெக்டிவ் கவர் இன் போத் கேசஸ் இஸ் 50 mm கொடுத்துருக்காங்க. இது டி டேஷ் 50 mm எடுத்தால் போதும். போத் கேசஸ் கொடுத்துருக்கிறனால நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி நான் எழுதியிருக்கேன். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் டி டேஷ் சேம் தான். அதாவது ஸ்டீல் ராடினுடைய சென்டரில் இருந்து எக்ஸ்போஸ்ட் கான்கிரீட் ஃபைபர் அது எந்த டைரக்ஷனில் எடுத்தாலும், வெர்டிக்கலாக எடுத்தாலும் சரி தான், ஹரிசாண்டலாக எடுத்தாலும் சரி தான், எந்த இடத்துல எடுத்தாலும் அது டி டேஷ் தான். அதனால் போத் கேசஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மின் அது கொடுக்காட்டாலும் அது அப்படி தான். டிட்டர்மின் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்ஷன் இஃப் த கான்கிரீட் கிரேட் M20 அண்ட் ஸ்டீல் கிரேட் கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. M20 தட் இஸ் FCK 20, FE 415 தட் இஸ் FY ஈக்குவல் டு 415. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான், சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நான் இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துருக்கோம். அங்கே அந்த ப்ராப்ளத்தில் FSC டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இந்த ப்ராப்ளத்தில் FSC கொடுக்கல. அந்த டிஃபரன்ஸ்க்காக வேண்டி இந்த ப்ராப்ளத்தை அடிஷ்னலாக எடுத்திருக்கோம். ஃபைண்ட் XU by D சேம் ப்ரொசீஜர் தான். பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா போர்ஷன் எழுதி மைனஸ் போட்டு பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடிய அந்த டேர்மும் சேர்த்துக்கோங்க. இப்போது தெரியாத வேல்யூஸ் இதெல்லாம் டேர்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா AST, FSC, ASC. AST வந்து நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் டென்ஷன் ஜோன். டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ராட்ஸ் போட்டு 5/4 டயாஸ்காட் போட்டிங்கன்னா AST கிடைக்கும். அதே மாதிரி ASC வந்து நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் கம்ப்ரெஷன் ஜோன். கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் போட்டு அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா ASC கிடைக்கும். தென் FSC நமக்கு வேணும். FSC கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நமக்கு FSC கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம தான் FSC கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருந்து FSC வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் டு D dash by D and FY. இந்த ரெண்டு வேல்யூக்காக வேண்டி தான் நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் FSCனுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக வேண்டி D dash by D கால்குலேட் பண்ணுங்கள். D dash is given and D is also given. வேல்யூ இஸ் 0.09. இந்த வேல்யூ வந்து 0.09 கிடச்சிருக்கு. அண்ட் FY இஸ் 415. இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான FSC வேல்யூ பார்க்க போகிறோம். FY வேல்யூ உங்களுக்கு 415 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேருந்து செகண்ட் ரோவில் இருக்குது. D dash by D வந்து உங்களுக்கு 0.09 இருக்குது. 0.09 மீன்ஸ் இன் பிட்வீன் 0.05 அண்ட் 0.1. இந்த ரெண்டு வேல்யூக்கு பக்கத்தில் தான் வரும், இன் பிட்வீனாக தான் வரும். ஆனால் இது வந்து 0.09 இருக்கிறதுனால இந்த ஆவரேஜெல்லாம் எடுக்கல, நான் நியர்லி 0.1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.1 எடுத்துக்கோங்க. இப்போ அப்போ அந்த வேல்யூ வந்து FSC வந்து 353 Nm². இங்கே இன் பிட்வீன் நடுவில் வந்து நான் 0.07லாம் வந்துருந்துன்னா நீங்கள் அதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இது நியர்லி 0.1 இருக்கிறதுனால அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ FSC கால்குலேட் பண்ணிட்டோம். 353 தான் கிடச்சிருக்கு Nm². இப்போ அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா XU கண்டுபிடிச்சிக்கலாம். தென் XU max கண்டுபிடிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 54 XU max by D ஃபார் டிஃபரண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. 0.48 கரஸ்பாண்டிங் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா XU max கிடச்சிரும். தென் ஐடென்டிஃபை த செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. Here XU is less than XU max, that is under enforced section. இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். MU லிமிட் ப்ளஸ் MU மைனஸ் MU லிமிட், இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். MU லிமிட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக்ஷனுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ஹியர் த செக்ஷன் இஸ் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், therefore XU மேக்ஸுக்கு பதில் XU போட்டுக்கணும். அது மட்டும் ஞாபகமாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். தென் MU மைனஸ் MU லிமிட்டுக்கு பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்படியே எடுத்து இதில் எழுதிக்கோங்க. எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுமோ ப்ராக்கெட் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். நியூட்டன் எம்எம்மில் ஆன்சர் கிடைக்குது. நீங்கள் கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.